Hi friends, பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சௌ சௌ கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த சௌ சௌ கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். சௌ சௌ கடலைப்பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வெந்துடணும். ரொம்ப மசிகிற ஸ்டேஜில் கடலைப்பருப்பு இருக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு வெந்திருக்கணும். இதை வேக போடுறதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பை ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேக போடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஸ்பூனில் எடுத்து நம்ம மசிச்சு பார்த்தோன்னா அது மசியணும். அந்தளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இது வெந்துட்டுருக்க டைமில் ஒரு ஜாரில் 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 2-3 தேங்காய் சில்லி சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க சௌ சௌவை சேர்த்துருங்க. பருப்பு அடியில் பிடிக்காமல் இருக்கணும். அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ சௌ சௌ வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5-7 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. இது வெந்துட்டுருக்க டைமில் இன்னொரு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலையும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற ஒரு வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சௌ சௌ கடலைப்பருப்பு அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. சௌ சௌ நம்மளுக்கு நல்லா ஒரு 7 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ அதை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் ஜீரக பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம வேக விடலாம். ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்கணும். ஒரு 5-7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சௌ சௌ கடலைப்பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா இது பூண்டு குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே கூட நம்ம சாப்பாடில் பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி காய் வகைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.